தமிழத்தையும் தமிழர் கையிலையும் முஸ்லிமன கையில கொஞ்சம் என்ன சொல்லிக் கொள்ற தமிழாக்களை புலிகள் புலிகள்ன்றது சிங்கள முஸ்லிம் ஆக்களை சொல்ற அந்தவாதி மதவாதி என்று சொல்லிக் கொள்றோம். ஆகவே இவங்களை எங்களை பிரித்து வைத்தார்களுடைய இவங்க அங்கே இறக்கை செய்து கொண்டு போனாங்க. இலக்கை வித்து முடிஞ்சுட்டாங்க, அடலை விற்கிறாங்க. அடலை வித்து இந்த கோல்பேஸ்ல இருந்து வெள்ளவத்த வரையும் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ரெடி. சைனாவோட இந்த அரசாங்கம் வந்து அதையும் அடலையும் வித்திருப்பாங்க. மலைகளை வித்து போட்டாங்க. கழுக்கல்னு சொல்லப்படும் அந்த மலையில உடைச்சு இந்த கோல்பேஸ் போயிருக்காங்க. எல்லா மலையும் உடைச்சு போயிடுச்சு. அங்கிருந்த இயற்கையாக மூலிகைகள் இயற்கையாக எங்களுக்கு மாறம் அந்த அதுகள் இருந்தா தான் எங்களுக்கு காலநிலை மாறம் ஏற்றாடு. மழை பெய்யுற காலத்துல மழை பெய்யும், வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிறது. அதுல இல்லைன்னு சொன்னா எல்லாம் மாறி போயிடும். இந்த குருநாள் சைட்லாம் அந்த மலையில உடைச்சு அதெல்லாம் வித்து போட்டாங்க. அந்த மலையில உடைச்சாரு அது கன்றை கிடைத்தாங்க. எனக்கு தெரியும் ஒரு ஆள் லோன் சாப்பிடுறாங்க பழைய மாதிரி சைனாவில இருந்து ஜப்பான்ல இருந்து வந்து அவளுக்கு கண்ட்ராக்ட் 8 கோடி ரூபாய்க்கு உடைக்க வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது இப்படித்தான் உடைச்சி அவங்களே தெரிஞ்சாங்க. உடைச்சு அவங்க கண்ட்ராக்ட் நல்ல நடுக்காலெல்லாம் குழந்தைங்க கோல் பேசுற கடலாங்க. இது ஒரு அநியாயம். அதே மாதிரி நாங்க உள்ளூராட்சி மாநகர தேர்தலில் நாங்க போட்டியிருக்கோம். சகோதரர் போட்டுறாங்க. எந்த விதமான கலப்படப்பட்ட சகோதர சாதனை ஊழல் அவங்களுக்கு என்ன ஊழல் தெரியாது, எங்க காசு நடக்கணும்னு தெரியாது. தெரிஞ்சவன் இதை பழைய இருந்தாதான் நடக்கும். இவங்களை புதாக்களா போனா இந்த களவு செய்யாம நேர்மையான வழியை ஏற்படுத்தலாம். புதாக்கள் அனுப்புறது பழைய போட்டு கஞ்சிக்கு போட்டு காசு தாரம் 2000 தாரம் அதான் அரிசி தாரம் தேங்காய் தாரம் எல்லாம் வாங்கி போட்டு நல்ல எந்த அரசாங்கம் நல்ல அதை பாருங்க. இப்ப பாருங்க கடந்த 6 மாசத்துக்கு இப்ப இருக்க தேசிய மக்கள் சக்தி என்ன உங்களுக்கு என்ன பிள்ளை செய்தது? இங்க கொள்ளையடித்ததா, ஊழல் செய்ததா, மக்களோட காசை கொள்ளையடித்ததா? இல்லை. அப்படி அடித்ததா சொல்லுங்க. இன்னிடத்தை எடுத்தாங்க. ஒரு தண்ணி போத்தல கூட வாங்குறதுக்கு வழி இல்லாத ஒரு தண்ணி பொட்டலே வாங்கல. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தங்களோட செலவினத்தை குறைச்சிருக்காங்க. தங்களோட செலவினத்தை குறைச்சி தங்களோட வருமானத்தையும் குறைச்சிருக்காங்க. ஒரு சாதாரண தொழிலாளியை வேலை செய்யற மாதிரி தான் வேலை செய்யறாங்க. பேஸ்புக்ல பார்த்து மேடைக்கு ஒரு எப்படி வந்து ஆக்களா இருந்திருக்காரு. ஒரு டாக்டர் பேஸ்புக்ல வந்து புக்ல போட்டு அந்த டாக்டர் வந்து மக்களோட மக்களா இருந்திருக்காரு. பக்கத்துல மயங்கி விழுந்த உடனே அவர் சொல்லப்படுது முதல் சிகிச்சை செய்யறது போன பிறகு இதற்கே அறிவிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆள் படிச்சா மேடைக்கு ஆக்களை கூடி வந்திருக்கு. மக்களோட மக்களா தான் இருந்திருக்கா சீட்டு இல்லை. அப்படியான வாழ்க்கை தான் அப்படியான இதுகள் தான் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரியா இருக்கா. அதே மாதிரி நாட்டை கணக்கெடுக்க வேண்டும், சகோதரத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒற்றுமைதான் முக்கியம். ஒற்றுமை இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாட்டி ஃபேமிலி நல்லா இருக்கு யோசிக்கும். குடும்பம் ஒற்றுமையா இருக்க குடும்பத்துல தாய் தாப்பன் பிள்ளைகள் ஒற்றுமை இருந்தா நாங்க பணம் இல்லாட்டி உழைப்பு இல்லாட்டி நாங்க வளர்ந்து கொண்டு போயிடலாம். அதை வளர்ச்சி ஏற்படுறதுன்னா குடும்ப ஒற்றுமையா இருக்கு. குடும்ப ஒற்றுமை இல்லாட்டி எவ்வளவு லட்சக்கணக்கில் உழைச்சாலும் எவ்வளவு லட்சக்கணக்கில் தான் அங்க உருப்படாது. அதே மாதிரி இந்த ஒற்றுமையா இருக்காதான் எல்லா சமூகங்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கா நிச்சயமாக நாடு முன்னேறும். இந்த முன்னேற்றத்தை யாரும் தடுக்க இயலாது. அதுக்காக நாம சகல வழிகளை செய்ய வேண்டும். தமிழர்கள் எல்லாம் மாறித்தாங்க. சில பேர் தமிழர் வாய்ப்பால் டயஸ்போரான்னு சொல்லப்படும் தமிழர் எல்லாம் மாறி எங்களுடைய அரசாங்கத்தில் நிற்கிறாரே நம்ம சைனா நம்ம இந்தியா நம்ம அமெரிக்கா நம்ம எல்லாரையும் நம்பினாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்க தேசிய மக்கள் சக்தியை ஜனாதிபதி போலரும் தலைமையில் அந்த கட்சியை தான் நம்புறார் போலிய வேற யாரையும் நம்புறது. எங்களுக்கு அருணகுமார் திசாநாயக்க நீங்க பார்த்தா தெரியும். மேடையில சாதாரண மனுஷமாய் தான் இருப்பேன். ஒரு மக்களோட மக்களாக எம்பியோட எம்பியாக இருந்தாங்க. கீழே எத்தனை பேர் எம்பியாக அந்த மக்களோட மக்களை இருந்தோடு போனாங்க. அவங்களை சீக்கிரம் கொடுக்கல. ஆகவே இதை நாங்கள் திறப்பட செய்து முடிக்க வேண்டும் கூறிக்கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு புள்ளடி போட்டு சகோதர சகோதரிகளை நாங்கள் புதிய மாநசபை உறுப்பினர்கள் அனுப்ப வேண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். स्तुति शिवंतराजा सहोदरया
දැන් ඔයාලට එක එක පක්ෂවලින් එනවනේ නේද? මට ඡන්ද දෙන්න කියලා. ඔයාලා බලන්න ඩූමැන්ටල් කොට්ටාසෙන් අපේක්ෂකයෝ ඉන්න ඕනේ දෙන්න. ඒ වගේ සමහර